அறியாமை உடையவன் அப்படின்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் நம்ம பேச்சில் சொல்லணும்னா, இந்த முன்னாடி சொன்ன மலர் இது விரிஞ்சிருக்கு, இந்த மலை கொண்ட நாட்டினுடையவன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வர்ணனைகள், அந்த தலைவனை பற்றி புகழ்ந்து பேசுகிற வர்ணனைகள். குறிப்பாக என்னன்னா, இதனுடைய கருத்து என்னன்னா, என் சோழி அவனுடைய காதலனை நினைச்சு ஏங்கி போயிருக்கிற பசல் நோய், அதுக்காக அவன் வர்றதுக்காக இவங்க வேலன் சாமியாட்டம் பண்ணுறப்போ நீ இது எதுவுமே தெரியாமல் உன்னால இருந்த மாதிரி நீ வந்திருக்கிய முருகா, உனக்கு இந்த மாதிரி இருக்கா, நீ அறியாமையுடையவன், இருந்தாலும் கடவுளே ஆயினும் ஆக நல்லா இரு முருகா அப்படின்னு அந்த மலைப்பெண் முருகனையே வாழ்த்துறான். அதுதான் இது முருகன் மீதான இத்தகைய உரிமை அவருக்கு எவ்வாறு கிடைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முருகன் கடவுள் இல்லையா, கடவுள் இறைவன், அவனை நீ அறியாமை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீ கடவுளாயினும் ஆக நீடு வாழ்க முருகா அப்படின்னு கடவுளையே வாழ்த்துற அந்த உணர்வு, அந்த தைரியம் இவளுக்கு எவ்வாறு வந்தது அப்படின்னா, முருகன் மலை நிலத்து கடவுள் அப்படிங்கிறதுனாலயா, அவளும் அந்த மலை நிலத்து பெண் அப்படிங்கிற உரிமையினாலயா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவள் உண்மையினை பேசி அறத்தோடு நின்றதால் அதன் வழி அந்த உரிமையினை பெற்றாள் அப்படிங்கிறார். நான் முருகனும் மலை நிலத்து கடவுள், அவளும் மலை பெண் அப்படின்றதுனால இல்லை, அவள் உண்மையை பேசுறா, அறத்தோட நிற்கிறா, உண்மையை சொல்றா, அதனால அவன் தைரியமா கடவுள்கிட்டே இப்படி பேசுறா அப்படின்னு இந்த கட்டுரை போகுது. இப்போ